மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு பொதுக்கூட்டம் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் தலைமையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகேயுள்ள நகராட்சி திடலில் நேற்று துவங்கியது. வருகிற 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கே. ரங்கராஜன், எம்பிக்கள் சு. வெங்கடேசன், சச்சிதானந்தம், எம்எல்ஏக்கள் நாகை மாலி, சின்னதுரை, தொழிற்சங்க பிரிவு சவுந்தரராஜன், வாசுகி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் பேசுகையில், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக கொதிக்கும் அண்ணாமலை அதிமுக ஆட்சியின் போது பொள்ளாச்சியில் பெண்களுக்கு வன்கொடுமை நடந்ததே, அப்போ அமெரிக்காவுக்கு படிக்க போயிருந்தாரா? அதிமுகவோடு கூட்டணி பேசிக் கொண்டிருந்தார். அன்றைக்கு ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று கோரவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அரசியல் தான் முக்கியமாக இருக்கிறது. தமிழகத்தில் பாஜகவின் முயற்சிகளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். RSS பாஜகவின் முயற்சி தமிழகத்தில் ஒருபோதும் வெற்றி பெறாது. தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் தாமரை மலரப் போகிறது, தாமரை மலரப் போகிறது என்று ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தலைவராக இருந்தவரை தமிழகத்தில் தாமரை மலரவில்லை. அது கருகி போன காட்சியை தான் பார்க்க முடிந்தது. கருகிய தாமரையை அண்ணாமலை அல்ல, நீங்கள் வழிபடும் ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது. பாஜகவை வீழ்த்தக்கூடிய போராட்டத்தில் நாங்கள் திமுகவுடன் நிற்போம். தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுக மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். தெருமுனை கூட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம் என்றால் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது வழக்கு போடுகிறார்கள். சிபிஐ மறைத்து வைத்துவிட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று நினைக்க வேண்டாம். நான் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து கேட்க விரும்புகிறேன். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை நீங்கள் பிரகடனப்படுத்திவிட்டீர்களா? காவல்துறை ஏன் இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டின் ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஊர்வலம் நடத்தக்கூடாதா? எதிர்கட்சிகள் நடத்துகிற போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு மாடல்கள் இந்தியாவில் தமிழகத்தில் முன்மொழியப்படுகிறது. இந்துத்துவ மாடலை விட இந்தியாவிற்கு சிறந்த மாடல் இடதுசாரி மாடலாக தான் இருக்க முடியும். தமிழகத்தில் திராவிட மாடல் என்கிறார்கள், அது அவர்களுடைய உரிமை. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சிறந்த மாடல் என்றால் அது இடதுசாரி மாடல் தான். திமுக அரசு தொழிலாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் தாழ்த்தும் போதும் அந்த உரிமைகளை மீட்டெடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராட்டத்தை எதிர்காலத்தில் முன்னெடுக்கும். திமுகவுடன் நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இல்லை. ஆட்சி எடுக்கிற எந்த விதமான நடவடிக்கைகளும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம். பாஜகவை வீழ்த்த நினைக்கிற நாம் மக்களின் ஆதரவை இழந்துவிட்டு வீழ்த்த நினைத்தால் பாஜகவை வீழ்த்த முடியாது. ஆணவ படுகொலையை தடுக்கிற சட்டம் ஏற்றுவதால் முதல்வருக்கு என்ன குறை ஏற்பட போகிறது? அதை கூட நிறைவேற்ற முடியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவேளை எங்களை விமர்சித்து நாளைக்கு திமுக நண்பர்கள் பேசக்கூடும். அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்தும் அரசு பள்ளிகள் அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகில் உள்ள தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்றி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதன் நோக்கம் படிப்படியாக அரசு பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதோடும் கல்வியை தனியார் மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சியாகும். அரசு பள்ளிகள் தனியார் மயமாக்கப்பட்டால் ஏழை எளிய விளிம்பு நிலை குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகும். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு தனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. கல்வி கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமையாக இருக்க வேண்டுமே தவிர அரசு பள்ளிகளுக்கு செலவிடாமல் அதிலிருந்து தமிழ்நாடு அரசு தப்பித்தும் நிதி சுமையை காரணம் காட்டி தனியாருக்கு தத்து கொடுப்பது முற்றிலும் நியாயமற்ற நடவடிக்கையாகும். அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளோடு இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 500 பள்ளிகளை தத்து கொடுக்கும் நடவடிக்கையினை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். அரசு பள்ளிகளை மேம்படுத்த அரசு அதற்கான கூடுதல் நிதியை ஒதுக்கி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட வேண்டும். ஆசிரியர் காலி பணியிடங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்திட வேண்டும் என பேசினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.